இவிஎம் மோசடி தொடர்பா இயக்கம் தொடங்கி இருக்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறீங்க. என்ன மாதிரியான பேசுபொருள் நடைபெற்றது சார்? மக்களின் வாக்குரிமையை காப்பதற்கு இவிஎம்ஐ ஒளி வாக்குச்சீட்டே வழி என்ற கோஷத்தை முன்னிறுத்தி மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 2 முறை கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு இதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது. அந்த குழு இப்பொழுது 300 பேர் கொண்ட குழுவாக மாற்றம் பெற்றிருக்கிறது. கொளத்தூர்ல அண்மையில் ஒரு குளறுபடி நடந்தது. அது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எப்படி நடந்தது, என்ன ரீசன் என்பதை பற்றி அவங்க சொன்னாங்க. பிரச்சனை இருந்தது என்பதை முன்னாள் முதல்வர் எங்களிடம் விளக்கினார். இதை நாங்கள் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ண போகிறோம் என்பதை பற்றியும் அவர் தெரிவித்தார். இந்த இவிஎம் மூலமாகத்தான் தேர்தல் தில்லுமுண்டு நடக்கிறது. தேர்தலிலேயே ஆட்சிகள் மாற்றங்கள் ஒன்றிய பிஜேபியினுடைய அடிமையாக தேர்தல் ஆணையம் நடக்கிறது. ஒரு எலக்ட்ரானிக் மிஷினில் விழுந்த வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் வருமா? வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் மிஷின் ஆகும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு டிஸ்கிரிபன்சிஸை இந்த எலெக்ஷன்லையும் பார்த்துருக்கோம். 2024 தேர்தலையும் நம்ம இந்த டிஸ்கிரிபன்சிஸ் பார்த்துருக்கோம். வெளிப்படையாக எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயே நம்ம கவனிச்சிருக்கோம். 300 தொகுதிகளுக்கு மேலே முடிவுகளை மாற்றி அமைத்து அந்த முடிவுகளையே வெப்சைட்லேருந்தே தூக்கியது எலெக்ஷன் கமிஷன். பல்வேறு பொய்களை, பல்வேறு உண்மைக்கு புறமான தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டை என்னுடைய கண்ணை மறைக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எதற்கும் எந்த விதமான கேள்விகளுக்குமே பதிலளிக்காமல் எலெக்ஷன் கமிஷனை கண்மூடித்தனமாக நம்புகிறது. மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும் பொழுது இந்த முறை தொடருமானால் தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். இவிஎம் மோசடி தொடர்பா இயக்கம் தொடங்கி இருக்கிறீங்க. தொடர்ந்து தலைவர்களை சந்திச்சு வந்திருக்கிறீங்க. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறீங்க. என்ன மாதிரியான பேசுபொருள் நடைபெற்றது சார்? இந்த இவிஎம்ஐ ஒளி வாக்குச்சீட்டே வழி, மக்களின் வாக்குரிமையை காப்பதற்கு இவிஎம்ஐ ஒளி வாக்குச்சீட்டே வழி என்ற கோஷத்தை முன்னிறுத்தி மக்களால் தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டு இளைஞர்களும் மக்களும் இதற்கு ஒரு இயக்கத்தை நீங்கள் ஆரம்பியுங்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொள்ளப்பட்டு மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு 2 முறை கலந்தாய்வு கூட்டம் நடத்தப்பட்டு இதற்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது. திரு ஐயநாதன் அவர்களும் திரு ஓவியா ராஜாமணி அவர்களும் நானும் இணைந்து முதலிலே ஒரு 10 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தோம். அந்த குழு இப்போது 50 பேர் கொண்ட குழுவாக மாறி இருக்கிறது. அந்த குழு இப்பொழுது 300 பேர் கொண்ட குழுவாக மாற்றம் பெற்றிருக்கிறது. இது ஒரு மக்கள் அமைப்பாக செயல்படுவதற்கான அனைத்து பூர்வாங்க வேலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஒத்த கருத்துடைய கட்சி தலைவர்களை இந்த இவிஎம் மூலமாகத்தான் தேர்தல் தில்லுமுள்ளு நடக்கிறது. தேர்தலிலேயே ஆட்சிகள் மாற்றங்கள் மத்திய ஆளுங்கட்சி, ஒன்றிய பிஜேபியினுடைய அடிமையாக தேர்தல் ஆணையம் நடக்கிறது. பல்வேறு பொய்களை, பல்வேறு உண்மைக்கு புறமான தகவல்களை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டிடம் மறைத்து சுப்ரீம் கோர்ட்டை என்னுடைய கண்ணை மறைக்கிறது. சுப்ரீம் கோர்ட் எதற்கும் எந்த விதமான கேள்விகளுக்குமே பதிலளிக்காமல் எலெக்ஷன் கமிஷனை கண்மூடித்தனமாக நம்புகிறது. இது பல்வேறு கட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இதற்கான போராட்டங்களை பல்வேறு வடிவங்களில் மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நிலை வரும் பொழுது இந்த முறை தொடருமானால் ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு ஏகாதிபத்திய அடிமைத்தனத்திற்கு எப்படி ஆளாக்கப்பட்டு துன்புறுத்தப்பட்டமோ அதே போல் பிஜேபி என்ற மதவாத கட்சியினுடைய ஒரு ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்திற்குள் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு அடிமைப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது மாநிலங்களே இல்லை என்ற நிலை ஏற்படும். மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தல் நடக்காது என்ற நிலை ஏற்படும். இப்போ மாநில சட்டமன்றமே இல்லை என்று சொன்னால் மாநிலங்கள் எல்லாம் யூனியன் பிரதேசங்களாக மாற்றக்கூடிய ஒரு நிலை ஏற்படும்.
இப்படிப்பட்ட ஒரு 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 சிக்கலான ஒரு நிலைக்கு இந்தியா தள்ளப்பட்டு ஜனநாயகம் வீழ்த்தப்படுவதை பார்த்து கொண்டிருக்க முடியாது இனிமேலும் என்ற ஒரு முன்னெடுப்பின் காரணமாக மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க மக்களின் தொடர்ந்த கோரிக்கைகளை மக்கள் நாங்கள் பேசக்கூடிய காணொளிகளுக்கு, நாங்கள் சொல்லக்கூடிய விவாதங்களுக்கு, மக்கள் எழுப்பக்கூடிய பதில்கள், அந்த கமெண்ட்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு இயக்கத்தை நீங்கள் ஆரம்பிங்கள் என்று சொன்ன உத்வேகத்தின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். அனைத்து கட்சி தலைவர்களிடமும் எங்களது ஆதரவை முதல் கட்டமாக கட்சி தலைவர்களை சந்தித்து இதனுடைய சாதகபாதங்களை விளக்கி ஏன் ஈவிஎம்ஐ ஒழிக்க வேண்டும், எதற்கு வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று சொன்னால் 100% விவிபேட் ஸ்லிப்பை நம்ம எண்ணுவதற்கு எலெக்ஷன் கமிஷன் ரெடியாக இல்லை. விவிபேட் ஸ்லிப்பை பிரிண்ட் அவுட் எடுத்து தனி பெட்டியில் ஓட்டு பெட்டியில் போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ரெடியாக இல்லை. இந்த கோரிக்கையை செவிமடுப்பதற்கு சுப்ரீம் கோர்ட்டும் ரெடியாக இல்லை என்ற நிலை வரும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டை வலியுறுத்தி இந்த சுப்ரீம் கோர்ட் இதில் தலையிட்டு நீதியையும் நிலைநாட்டி ஜனநாயகத்தை மீட்டெடுத்து வாக்குரிமையை மீட்டெடுத்து தர வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கிறது என்ற உண்மையை உணர்த்துவதற்காக இது மக்கள் இயக்கமாக நாங்கள் இதை கட்டமைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அதனோட முழு வடிவம் பெறவில்லை. அதுக்கான பூர்வாங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கான தேவையான வெப்சைட்டு, மொபைல் அப்ளிகேஷன், அதுக்கு தேவையான கண்டென்ட் இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த முயற்சி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் கட்சி தலைவர்களை முதற்கட்டமாக இன்று முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை, திமுக தலைவர் முன்னாள் முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இதை பற்றி விரிவாக அவரிடம் எடுத்து கூறி அவரது ஆதரவை நாங்கள் கோரினோம். கண்டிப்பாக இதற்கு ஆதரவு உண்டு என்று அவர் சொல்லியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கண்டிப்பாக இந்த முயற்சி நல்ல முயற்சி, இந்த முயற்சி தொடர வேண்டும் என்று ஒரு பக்கம் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். திரு என்ஆர் இளங்கோவன் மூலமாக சட்ட அமைப்பு செயலாளர் மூலமாக இவர்கள் ஜெயித்த போதே 2024 அப்போ ஜெயித்த போதே திமுக இவிஎம்முக்கு எதிரான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறது. இவங்க சொல்கிறாங்க, திமுக ஜெயிக்கும் போது உங்களுக்கு கண்ணு தெரியலையா, தோற்ற பிறகு தான் கண்ணு தெரியுதாங்க என்றெல்லாம் கேட்கிறார்கள். திரு என்ஆர் இளங்கோ அவர்களது உண்மையான போராட்டம், திராவிட முன்னேற்ற போராட்டம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பொழுதே இந்த இவிஎம் மேலே ஏற்பட்ட சந்தேகத்தை வழக்காக பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே திமுக இதற்கு ஆதரவாகத்தான் இருக்கிறார்கள். எனவே அவர்களது ஆதரவை நாங்கள் கோரியிருக்கிறோம், ஆதரவு தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அதே போல் அடுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மற்ற கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சி தலைவர்களையும் சந்திக்கக்கூடிய எல்லாருக்கும் கடிதங்கள் அனுப்பி அவர்களது அப்பாயின்மெண்ட்டை கேட்டு அவர்களை சந்தித்து இந்த இவிஎம் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு விரிவான கலந்துரையாடலை அவர்களிடம் முதலிலே அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இது பற்றிய புரிதல் முழுவதுமாக ஏற்பட வேண்டும். அதற்கு பின்பு மக்கள் மத்தியிலே இதை நாங்கள் ஒரு இயக்கமாக கட்டமைத்து எடுத்து செல்வதற்கு அதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. மாவட்டமாக, தொகுதி வாரியாக, ஒன்றியம், நகரம், கிராமங்கள், கிளைகள் தோறும் இதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட்டு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும். கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்ட அந்த கிராம சபை கூட்டங்களிலே இந்த இவிஎம்முக்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து வாக்குச்சீட்டு முறையை மீண்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய அளவிலே அனைத்து கட்சிகளிடமும் எங்களது கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி அதன் மூலமாக கூடிய சீக்கிரம் இதற்கான இந்த மூமெண்ட்டை லான்ச் பண்ணுவதற்கான பூர்வாங்க பணிகள் முடிந்தவுடன் இந்த மூமெண்ட் அதிகாரப்பூர்வமாக லான்ச் பண்ணப்படும். அதிலிருந்து மக்கள் மத்தியிலே பல்வேறு விழிப்புணர்வு கூட்டங்கள், ஜனநாயக முறைப்படியான ஒரு கருத்தரங்கங்கள், சோசியல் மீடியா கேம்பெயின்
இப்படி பல்வேறு முயற்சிகளை முன்னெடுப்பதற்கு ஆர்வமாக பல பேர் இந்த இயக்கத்தில் தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் கட்டமைத்து கொண்டிருக்கிறது, வலுவறிந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக மக்கள் அனைவருமே இந்த இயக்கத்திற்கு ஆதரவை தர வேண்டும். அந்த ஆதரவின் மூலமாக நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஆனால் யாருக்கு ஓட்டு போடுறோம்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்க. ஓகே, ஒரு எலக்ட்ரானிக் மெஷினில் விழுந்த வாக்குகளுக்கும் எண்ணப்பட்ட வாக்குகளுக்கும் வித்தியாசம் வருமா? வந்துச்சுன்னா அதுக்கு பேர் எலக்ட்ரானிக் மிஷின். அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பல்வேறு டிஸ்கிரிபன்சிஸை இந்த எலெக்ஷன்லேயும் பார்த்துருக்கோம். 2024 தேர்தல்லையும் நம்ம இந்த டிஸ்கிரிபன்சிஸ் பார்த்துருக்கோம். 2019 தேர்தலையும் இந்த டிஸ்கிரிபன்சிஸ் வெளிப்படையாக எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்லேயே நம்ம கவனித்தோம். 300 தொகுதிகளுக்கு மேலே முடிவுகளை மாற்றி அமைத்து அந்த முடிவுகளையே வெப்சைட்டிலிருந்தே தூக்கியது எலெக்ஷன் கமிஷன். எனவே இது தொடர்ந்து மக்களை ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த ஏமாற்றை நாம் தொடரவிட்டால் கார்ப்பரேட்டினுடைய கலாச்சார ஆட்சி சீரழிவு மக்களை பல்வேறு காலகட்டங்களுக்கு கல்வியை வியாபாரமாக்கிவிட்டது, மருத்துவத்தை வியாபாரமாக்கிவிட்டது, இன்றைக்கி விவசாயத்தையும் வியாபாரமாக்கி விட்டார்கள். அப்போ ஒவ்வொன்றையும் வியாபாரமாக பார்த்து கார்ப்பரேட் ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த இவிஎம் மிஷின் மூலமாக ஆட்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இதை மக்கள் மத்தியில் எடுத்து சென்று செல்ல வேண்டிய கடமை நமக்கு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு வாக்காளனுக்கும் நான் எந்த சின்னத்திற்கு வாக்களித்தேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை இருக்கிறது. அவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த உரிமை பறிக்கப்படும் பொழுது, அந்த உரிமை மாற்றி அமைக்கப்படும் பொழுது, அப்போ மக்களின் விருப்பம் அங்கே தோல்வியடைகிறது. மக்களின் விருப்பம் தொடர்ந்து தோல்வியடைவதற்கு இனிமேலும் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்ற நிலை வந்துவிட்டது. ஒரு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இனிமேலும் இதை நாம் மூடி வைப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே மக்களின் விருப்பத்தை கிணங்க கூடிய சீக்கிரம் இந்த இயக்கம் மக்கள் மத்தியிலே லான்ச் பண்ணப்படும். கொளத்தூரில் அண்மையில் ஒரு குளறுபடி நடந்தது, அது தொடர்பாக நம்ம நிறைய பேசணும் சார். அது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கிட்ட எப்படி நடந்தது, என்ன ரீசன் என்பதை பற்றி அவங்க சொன்னாங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையில் என்னென்ன பிரச்சனை இருந்தது என்பதை முன்னாள் முதல்வர் எங்களிடம் விளக்கினார். அதே நேரத்தில் அது ஏன் ஒரு டெக்னிக்கல் ஃப்ராடு, இது எலெக்ஷன் கமிஷனுடைய டோட்டல் டெக்னிக்கல் ஃப்ராடு தனம். எனவே இந்த செக்கிங்கே நம்ம போயிருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய வாதமாக இருந்தது. அதை திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆல்ரெடி வெளியே வந்துட்டோம், இதை நாங்கள் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைட் பண்ண போகிறோம் என்பதை பற்றியும் அவர் தெரிவித்தார். எனவே அவர்களும் இதை பற்றி புரிந்த உணர்வுகளோடு தான் இருக்கிறார்கள். எனவே அது கூடிய சீக்கிரம் அனைத்து கட்சி தலைவர்களும் கட்சி மட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் சந்தித்து அவர்களுக்கு ஏற்படக்கூடிய விளக்கங்களை நாங்கள் ஜூம் மீட்டிங் மூலமாகவும் கூகுள் மீட் மூலமாகவும் பெரும்பாலான மக்களை சென்றடைவதற்கு இனிஷியலாக திட்டம் போட்டிருக்கோம். அது முடிந்தவுடன் நேரடியாக களத்தில் இறங்கி அந்த நேரடி களத்தில் இறங்கி மக்கள் மத்தியிலே சென்று ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் ஜனநாயக வழிமுறைகளையும் நாங்கள் யோசித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பெரும்பாலான ஆதரவு, இதுக்கு தேவையான சப்போர்ட் கட்சிகளிடமிருந்து வர வேண்டும், மக்களிடமிருந்து வர வேண்டும், இளம்பெண்களிடமிருந்து வர வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு, உங்கள் எதிர்காலம் நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இவிஎம் ஒழிக்கப்பட வேண்டும், வாக்குச்சீட்டுக்கு நாம் திரும்ப வேண்டும். திமுகவிலிருந்து டிஆர்பி ராஜா அவர் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதில் என்ன குறிப்பிட்டாருன்னா, நீங்கள் போட்டதில் 70% மேலே திமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள், அதை மறைச்சு ஒரு பெரிய ஏமாற்று வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவர் டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்கிறாரா அப்படின்னா அதில் 100% உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தொழில்துறை அமைச்சராக இருந்தவர். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 73% கன்வர்ஷன் ரேட்டை கொண்டு வந்தவர், 12 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தவர். வராமல் போனால் 30% கன்வர்ஷன் ஆகலை. ஒருவேளை அந்த ஐட்டங்கள், அதாவது கிட்டத்தட்ட 12 லட்சம் கோடியில்
70% அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதும் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி அவங்க கொண்டாண்டாங்க. 9 லட்சம் கோடி. மிச்சம் இருக்கக்கூடிய 3 லட்சம் கோடி 3.5 லட்சம் கோடியில் 1 லட்சம் கோடி தான் இவங்க கொண்டாந்துருக்கலாம். அப்போ திரு டிஆர்பி ராஜா சொல்கிறதில்ல, வேலிடு பாயிண்ட் இருக்கலாம். அவர்கிட்ட டேட்டா, அவர் என்ன டீட்டெயிலாக அவர் என்ன சொல்லியிருக்கான்றதை பார்த்தா தான் நம்மளுக்கு அதை பற்றி தெரிய வரும். ஏன் இவ்வளவு ஃப்ராடுத்தனம் இதில் நடக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுதே சார். பல்வேறு துறைகளில் அவங்க தோல்வியை தழுவி கொண்டிருக்கிறார்கள். எந்த துறை அமைச்சருக்கும் தன் துறையை பற்றிய தெளிவான ஒரு பகுப்பாய்வு இல்லை, நாலேஜ் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் முடிந்து விட்டது, 100 நாட்களுக்கு மேலே ஆகிவிட்டது. ஆன பின்பும் கூட ஒவ்வொரு துறை அமைச்சரும் தங்கள் துறையை தவிர மற்ற துறைகளை பற்றி தான் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்களே ஒழிய, ஒரு சென்ட்ரல் ஒரு அரசியல் பேசக்கூடிய அளவில் தான் அவர்கள் இருக்கிறார்களே ஒழிய, ஒரு டேட்டாவோடு பேசக்கூடிய அளவிற்கு அவங்க யாரும் இருக்க மாதிரி தெரியல. டிட் ஃபார் டேட், பழிக்கு பழி, நாங்கள் இப்படி சொன்னீங்கன்னா நான் இப்படி சொல்லுவேன் என்ற அளவில் தான் இந்த அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒழிய, பல்வேறு துறைகள் ஒரு செயலற்ற துறைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. முதல்வர் தலைமையில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்குத்துறை சந்தி சிரிக்கிறது. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கொலை, 4 கொலைகள் நடந்திருக்கு. டோட்டலாக ஒரு காலேஜில் அந்த ஒரு மாணவன் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான். அதனுடைய பெற்றோர்கள் கஞ்சா விற்கிறவனை காட்டி கொடுத்ததுனால அவர்களெல்லாம் சேர்ந்து அடித்து கொண்டிருக்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். நிர்வாகமும் தமிழ்நாடு அரசும் இதை மூடி மறைக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. அப்போ ஒரு எந்த அளவிற்கு பள்ளிகள் கல்லூரிகளில் இந்த போதைப்பொருள் பழக்கம், இவர்கள் வந்த பின்பு, திரு ஜோசப் வந்த பின்பு ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஒழித்து விடுவேன், போதைப்பொருள் பழக்கத்தையே ஒழித்து விடுவேன் அப்படின்னு மாரத்தான்லாம் நடத்தி 3 கிலோமீட்டர் ஓடினாரெல்லாம் நடத்தினாங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் கல்லூரிகளில் நடந்திருக்கிறது என்று சொன்னால், கல்லூரிகளிலே இந்த பழக்கங்கள், போதைப்பொருள் பழக்கங்கள் ஊடுருவி இருக்கிறது என்பது திரு ஜோசப் ஆட்சி காலத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.